இந்த வருடம் நீங்க என்ன செய்ய போறீங்க? பரபரப்பா ஓடாம கொஞ்சம் நில்லுங்க. இப்ப இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் விட்டுட்டு இந்த வருஷத்துல நீங்க என்ன சாதிக்க விரும்புறீங்க அப்படிங்கறத உங்ககிட்டயே கேளுங்க. உங்களோட லிஸ்ட் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே எழுதுங்க. அது எப்படி டெய்லியும் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா சாதிக்க முடியுமா நம்ம நினைச்சத? வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த 2025ல் நீங்கள் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி 5 நிமிஷம் மட்டும் டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணால் நினச்சதை சாதிச்சிட முடியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதும் நம்ம எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதை ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுவோம். அதையெல்லாம் எழுதி வச்சு ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம், அதனால் இந்த பதிவு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. பரபரப்பாக ஓடுறத கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் நில்லுங்க. உங்களோட இப்பத்த பிரச்சனைகளை எல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே கேளுங்க. இந்த கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. ஒரு சிலர் எடையை குறைக்கணும் அப்படிம்பாங்க, ஒரு சிலர் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் கார் ஓட்ட இன்னைக்கு கற்றுக்கணும், இந்த வருஷத்தில் ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபடுங்க. அந்த மாதிரி உங்களோட லிஸ்ட்டு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அதில் முக்கியமான ஒரு 5 விஷயங்களை மட்டும் எடுத்துக்குங்க. அதை மட்டும் நீங்கள் இந்த வருஷத்தில் கவனிச்சா போதும், மற்றதை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். சரிங்க, அந்த 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த முக்கியமான ஒரு 5 விஷயத்தை மட்டும் லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதை நீங்கள் ஒரு பாக்கெட் சைஸில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு டெய்லியும் காலையில் எந்திரிச்ச உடனேயே அதை எடுத்து படிக்கணும். அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் எடுத்து படிக்கணும். படித்தா மட்டும் போதாது, அதில் நீங்கள் என்ன ஒர்க் அவுட்டு இன்றைக்கி பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் ஒரு தடவை ரியலைஸ் பண்ணணும். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் லிஸ்ட்டு போட்டிருக்கிறேன். இது தலைகீழ தெரியுது. இப்போ பாருங்கள், இந்த வருஷம் நான் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 மணிக்கே எந்திரிக்கணும். 2வது தொடர்ந்து எக்ஸசைஸு யோகா பண்ணணும் ஒவ்வொரு நாளுமே. அதுதான். பார்ட் டைமாக ஜாப் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கையில் ஒரு 10 ரூபா கூட இல்லாமல் இருக்கிறது அது எவ்வளோ ரிஸ்க்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ பக்கத்தில் கிடச்ச இருக்கிற வேலையாவது ஏதாவது ஒன்று செய்யணுங்கிறது தான் அது. டெய்லரிங்கில் ப்ளவுஸும் ஆரி ஒர்க்கும் கற்றுக்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசைங்க. அதையும் இந்த வருஷம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். கடைசியாக இந்த யூடியூப்பில் மானிட்டைசேஷன் இந்த வருஷமாவது வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட இந்த இலக்குகள்லாம் இந்த வருஷத்தோடதுங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு 5 விஷயத்த, முக்கியமான விஷயத்த நீங்களும் நோட் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் காலையில் எந்திரிச்சோனையும் அதை மைண்டில் வச்சுக்கலாம். ஏன்னா நாம் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நாம் டெய்லியும் செய்கிற வேலைகள் வேறு விதமாக இருக்கும். அப்படி நம்மளோட லட்சியத்துக்கு சம்மந்தமில்லாத வேலைகளும் செய்ய வேண்டிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளோட லட்சியத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த லிஸ்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி நீங்கள் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த விஷயத்தில் நீங்கள் முழு கவனத்தோடு செய்கிறீங்களா அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களை அந்த விஷயங்களை சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. அதுக்காகத்தான் இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாள் முடிவுலையும் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு உண்டான அந்த லட்சியத்தில் நீங்கள் டெய்லியும் அதை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இது நாள் வரைக்கும் நம்ம இருந்ததில் இப்போ ஏதாவது முன்னேற்றம் நம்மளுக்கு இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதில் ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு மாற்ற முடியுமா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தானேங்க, ஒரு வாரம் முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். இப்படி நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வேலையை ஒரு நாளில் செய்ய முடியல அப்படின்னு ஏதாவது உங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் சிக்கிக்காதீங்க. அப்படி உங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது, அதாவது நீங்கள் செஞ்சு வச்ச இலக்குகளை உங்களால் செய்ய முடியாமல் போகும்போது
அதை பற்றியே யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். இது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். ஏன்னா இது நாள் வரைக்கும் நாம் இதையெல்லாம் செய்யாமல் இருந்திருப்போம். இந்த வருஷம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்போம். அது உடனே செஞ்சிட முடியாது. அதனால் உங்களோட நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை இதை பற்றி தெரிஞ்சவங்ககிட்டேயோ நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசுனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்போ 1 மாதம் செய்கிறோம் அப்படின்னா அதில் செய்ய முடியாமல் அதில் ஏதாவது தடங்கள் வந்து பின்வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த 1 மாதம் செய்யாத அந்த வேலையவே நினச்சிட்டு நம்ம 3 மாதத்தை ஓட்டிடுவோம். அப்படி ஓட்டிட்டு அந்த பழைய தவறுகளையும் தோல்விகளையுமே நினச்சிட்டு இருப்போம். அதுக்கு பதிலாக அது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கலாம், இல்லைன்னா நமக்கு நெருக்கமானவங்க கிட்ட கூட அதை ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருந்துடக்கூடாது. அதுக்காகத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட இலக்குகளை அடைவதற்கு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் காலையிலையும் தூங்குறதுக்கு முன்னாடியும் சும்மா தான் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ஒரு வாரம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.